சிவகாசியில் வந்து டென்னிஸ் டோர்னமெண்ட் இல்லை, அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக டென்னிஸ் டோர்னமெண்ட் அவ்வளோ டென்னிஸ் கோர்ட் அவ்வளோ இல்லாதனால மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி போய் விளாடுறது என்ன எதுன்னு தெரியல. ஸோ கிரிக்கெட்னா சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன இது இருந்தாலே போட்டு விளாண்டு அதனால் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்ல டோர்னமெண்ட்டு நல்ல ஒரு கிரவுண்டெலாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால மக்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் கோச்சஸ்லாம் நல்லா இருக்கிறதுனால பேரண்ட்ஸும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒரு இன்சியல் செலவு தான் கொஞ்சம் இருக்குமே ஒழிய அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் எந்த செலவும் பேரண்ட்ஸுக்கும் கிடையாது. ஸோ டெய்லி வந்து விளாட அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா இப்போ சிவகாசி ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டென்னிஸ் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தா விருதுநகர் வந்து ஒரு பெரிய ஹப்பாக மாறத்தான் செய்யும் நாங்கள் கூட்டி சீவர்கள் நம்புகிறோம். இப்போ பார்த்தா சின்ன பிள்ளைங்களே ஒரு 30 பேர்கிட்ட டென்னிஸ் டோர்னமெண்ட் இங்கே டென்னிஸ் அகாடமியில் விளாண்டுட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ இங்கேயே 30 மெம்பர்ஸ் வாங்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இருப்பாங்களா அப்படிங்கும்போது டென்னிஸ் டோர்னமெண்ட் இங்கே ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் எங்களுக்கு இப்போ முதல்ல வந்து அடல்ட் டோர்னமெண்ட் தான் ஆரம்பித்தோம். நல்லா ஓடிட்டு இருந்து ரெண்டு நடத்தி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வருஷம் ஐட்டாவில் வந்து Under 14 டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் 45 ஒன்றா எவ்வளோ டயர்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியாக இருக்கும். என்னால் இப்போ வந்து எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணி விளாண்டு போகிறதுனால எவ்வளோ நேரம் ஓபி ஹாஸ்பிட்டலில் மெயின்டைன் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு டயர்னஸ் தெரிய மாட்டேங்குது, ஃபிட்டாக இருக்குது. இதெல்லாம் படிலாம் ஏறி போகும்போது கொஞ்சம் மூச்சு திணறமாக இருக்கும். இப்போலாம் அப்படிலாம் லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறது கிடையாது, நாங்கள் வரல படி ஏறி விளாண்டுட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு எவ்வளோ ஃபிட்னஸ் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பயங்கரமாக அந்த ஏஜில் சின்ன எங்கள் ஏஜ்லேயே பண்ணும்போது அவங்க ஃபியூச்சரில் நல்லா ஒரு ஃபிட்டு நான் கண்டேஜிட்டிஸ் லைக் ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் எதுவுமே வராமல் அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போகும்னு நாங்கள் நம்புகிறோம்.